உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளுள் ஒன்று இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாடம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், நாம் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் நம்ம மனசையும் சரி அல்லது உடலையும் சரி கட்டுப்படுத்த அல்லது ஒருமுகப்படுத்திக் கொள்ள உதவக்கூடிய விஷயங்கள் நகராட்சி மாநகராட்சி சார்பில் சாலையோரங்களில் வீதிகளுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காக்கள் தான். அது சிறுவர்களுக்கான விளையாட்டு திடலாவோ அல்லது பெரியவர்களுக்கு நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான இடமாகவோ தான் பயன்பட்டு இருக்கு. ஆனால் இந்த பயன்பாடு அப்படிங்கிறது சரியாக இருந்துட்டு இருக்கா? மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூங்காக்களினுடைய நிலைமை என்ன, எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் பயணிக்க இருக்கிறோம். பூங்காக்கள் அப்படின்னு எடுத்தாவே ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்கிட்டு இருக்கக்கூடிய, தமிழகத்திற்கே பூங்காவா இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, கொடைக்கானல் செல்லக்கூடிய அந்த சாலையோரம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காக்களினுடைய நிலைமை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் 1972ஆம் ஆண்டு பழனி மலைப்பாதை உருவாக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக அந்த பகுதியில் சாலையோர பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பெருமாள் மலை சாலையோர பூங்காவானது தமிழகத்தின் சிறந்த சாலையோர பூங்கா விருதினை பெற்றது என்பதும் பெருமைக்குரிய விஷயமாகும். ஆனால் தற்பொழுது கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த பராமரிப்பும் இல்லாமல் புதர் மண்டி கிடப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல அச்சப்படுவதாகவும், மேலும் இந்த பூங்காவை நெடுஞ்சாலைத்துறையினர் முறையாக பராமரிக்காமல் பூங்காவை சுற்றி விளம்பர பலகைகள் வைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மலைகளின் இளவரசி கொடைக்கானலுக்கு ஒரு வழி பாதை மாத்திரம் இருந்த நேரத்தில் 1972 பழனி வழியாக ஒரு சாலையை உருவாக்குனாங்க. அதன் நினைவாக பெருமாமலையில் சாலையோர பூங்கா ஒன்று உருவாக்குனாங்க. அந்த பூங்கா 1997 தமிழ்நாட்டிலேயே சிறந்த சாலையோர பூங்கான்னு விருது வாங்கியிருந்துச்சு. அவ்வளோ சிறப்பான அந்த பூங்கா இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையால் புறக்கணிக்கப்பட்டு மதுபான பிரியர்களின் கூடாரமாக இன்னைக்கு மாறி இருக்கு. இதேபோல் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை சில்லென்று வரவேற்பது வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா. 2008ஆம் ஆண்டு 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் நீர்வீழ்ச்சி அருகே சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் இந்த பூங்காவில் விளையாடி மகிழ்வர். கடந்த 2010ஆம் ஆண்டு மீண்டும் இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சியை இரவில் கண்டு மகிழவும் பூங்காவை சுற்றியும் வண்ண ஒளி விளக்குகள் கொடைக்கானல் நகராட்சி சார்பாக நிறுவப்பட்டது. அதன் பிறகு இன்று வரை 7 ஆண்டுகளாகியும் இதுவரை எந்த பராமரிப்பும் நகராட்சி சார்பாக செய்யவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா முதல் என்ட்ரான உடனேயே சில வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா தான் சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. 2008ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு 15 லட்ச ரூபா செலவில் ஒரு சிறந்த பூங்காவாக அதை வச்சுருந்தாங்க. 2010 பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சியை சுற்றி பார்த்தீங்கன்னா வண்ண விளக்குகள் போட்டு மிக சிறப்பாக அது அமைஞ்சிருந்துச்சு. அந்த 2010ஓட சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே அது மேலே கவனத்தை செலுத்தாதனால, இந்த நகராட்சி செலுத்தாதனால இது பார்த்தீங்கன்னா புதர் முண்டி இப்போ ஒன்றுத்துக்கு ஆகாத ஒரு பூங்காவாக மாறிடுச்சு. சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானல் மலைப்பாதையில் சாலையோரமாக அமைந்துள்ள பூங்காக்களை நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்தி பராமரிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ரவிச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், கொடைக்கானல். பூங்காக்களினுடைய நிலைமை, ஒரு பெரிய சுற்றுலா தலத்துக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூங்காக்கள் சரியாக பராமரிக்கப்படலை அல்லது பெரிய அளவில் பாதுகாக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு கொடைக்கானலிருந்து வந்திருக்கு. திருநெல்வேலியில் என்ன மாதிரியான நிலைமை, அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைஞ்சிருக்காரு. சுடலைக்குமார், திருநெல்வேலியை பொறுத்தளவு பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காக்களினுடைய நிலைமை என்ன, எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டிருக்கு? நிறைய இடங்களில் சிறுவர்களுக்கான அந்த பொருட்கள்லாம் சேதப்படுத்தப்பட்டு அல்லது திருடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள்லாம் வந்திருக்கு, தகவல்கள்லாம் வந்திருக்கு. திருநெல்வேலியை பொறுத்தளவு என்ன மாதிரியான சூழல் பதிவு செய்யலாம்?
வணக்கம் தேவேந்திரன். திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் 55 வார்டுகளை கொண்ட இந்த மாநகராட்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பூங்காக்கள், அதாவது ஒவ்வொரு வார்டிற்கும் 2 பூங்காக்களுக்கு மிகாமல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 100க்கும் மேற்பட்ட பூங்காக்களில் பல பூங்காக்கள் தற்பொழுது போதிய பராமரிப்பு இல்லாததன் காரணமாக பழுதடைந்து சிறு குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு பொருட்களும் சேதமடைந்து அந்த பூங்காக்கள் அதாவது பராமரிக்கப்படாமலும் அதாவது பல்வேறு நபர்கள் சமூக விரோதிகளின் ஆக்கிரமிப்பின் காரணமாக மரம் செடிகள் வளர்ந்து அந்த பூங்காக்களை உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் திருநெல்வேலி மாநகராட்சியில் பெரும்பாலான பூங்காக்களில் தற்போதைய நிலையாக இருந்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் நெல்லை, பாளையங்கோட்டை இந்த 2 பகுதிகளுக்கும் சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், நடைபயிற்சி செல்லக்கூடிய அந்த முதியவர்களாக இருக்கட்டும், பல்வேறு பணிகள் மற்றும் குடும்ப பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறுவதற்காக மாலை நேரங்களில் தங்களுடைய மனதிற்கு இதமாக அந்த பூங்காக்களில் சென்று சற்று ஓய்வெடுக்கக்கூடிய அந்த தளமாக பார்த்தோம்னால் திருநெல்வேலி மாநகராட்சியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாளையங்கோட்டையில் உள்ள வஉசி மைதானம் இருக்கின்றது. இந்த மைதானத்தில் உள்ள அந்த ஒரு பூங்கா மட்டுமே திருநெல்வேலி இந்த மாநகராட்சி சுமார் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இந்த மாநகராட்சியில் ஒரே ஒரு பூங்கா மட்டுமே தற்பொழுது அனைத்து மக்களும், குழந்தைகளும் பெரியவர்களும் உபயோகிக்கும் விதமாக அந்த பூங்கா ஒன்று மட்டும்தான் செயல்பட்டு வருகிறது. மற்றபடியாக அனைத்து பகுதிகளிலும் பூங்காக்கள் ஒவ்வொரு வார்டுகளிலும் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு சில வார்டுகளில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நகர்நல அமைப்புகள் மூலமாக தனியாக அந்த பூங்காக்கென்று ஒரு அலுவலர் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற அந்த பூங்காக்கள் மட்டுமே தற்பொழுதும் உபயோகத்தில் இருந்து வருகிறது. மற்றபடியாக பெரும்பாலான பூங்காக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி மாநகராட்சி அதிகாரிடம் இது குறித்து நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது சுமார் 55 பூங்காக்களுக்கு அதாவது 15 கோடி மதிப்பில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மேலும் பல பூங்காக்களுக்கு பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்காக திட்ட அறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நான் தற்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சியின் மைய பகுதியான டவுன் நயினார்குளம் பகுதியில் நிற்கின்றேன். இந்த நயினார்குளத்தை பார்க்கலாம். சுமார் 235 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நயினார்குளத்தில் அதாவது இந்த நகரின் மைய பகுதியாக இருக்கின்றது. பொதுமக்களின் பொழுதுபோக்குக்கும் இந்த அழகினை ரசிப்பதற்காகவும் இந்த பகுதியில் ஒரு அழகுபடுத்தும் பணியாகவும் இந்த சாலையோரம் ஒரு பூங்கா அமைக்கும் பணியாகவும் கடந்த 2001ஆம் ஆண்டு திருநெல்வேலியினுடைய தொகுதியினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2001-2005ஆம் ஆண்டு அந்த நிதிநிலை அறிக்கையின் போது இந்த பூங்கா இங்கு அமைப்பதற்காக சுமார் 98 லட்சம் செலவில் இந்த நயினார்குளம் அதாவது டவுன், முக்கியமாக நெல்லையப்பர், தென்னகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் ஒன்றான இந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு மிக அருகாமையில் உள்ள இந்த நயினார்குளம் கரையில் இந்த அழகு பூங்காவானது, சாலையோர பூங்காவானது அமைக்கும் பணியானது நடைபெற்றது. 98 லட்சம் செலவில் இந்த பூங்கா நடைபாதை முழுவதும் நடைபாதைகள் அமைக்கப்பட்டு பெரியவர்களும் சிறுவர்களும் அமர்ந்து பார்ப்பதற்காக இருக்கைகள் அமைக்கப்பட்டு, மேலும் இந்த நயினார் குளத்தில் பார்க்கலாம், அந்த குளத்தில் நடுவே ஒரு நடைபாலம் அமைக்கப்பட்டு அதன் உள்ளாக ஒரு சிறிய சிற்றுண்டி உணவகம் மற்றும் இந்த குளத்தில் படகு குளம் அமைப்பதற்கும் பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறையின் சார்பாக அனைத்து திட்ட அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டு பணிகளானது துவங்கப்பட்டது. ஆனால் இந்த நடைபாதை பணிகள் மற்றும் இருக்கைகள் மற்றும் மின் விளக்குகள் 10 அடிக்கு ஒரு சோலார் மின் விளக்குகள் இவைகள் அமைக்கப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகள் ஆன நிலையில் தொடர்ச்சியாக போதிய பராமரிப்பு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லாத காரணமாகவும் ஆட்சி மாற்றத்தின் காரணமாகவும் இந்த பணி அப்படியே பாதியில் நிறுத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு கட்சியினரும் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளிடம், சட்டமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டும் தற்போது வரை இந்த அழகுபடுத்தும் பணியானதும் சாலையோரம் உள்ள இந்த பூங்காவானது அதாவது சிதலமடைந்து கிடப்பதை தான் பார்க்கலாம். இந்த பகுதி முழுவதும் மிகவும் மோசமான நிலையில், அதாவது மதுபானங்கள் அருந்தக்கூடியதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பாதி இருக்கைகள் இங்கிருந்து அகற்றப்பட்டு மின் விளக்குகள், சோலார் மின் விளக்குகளும் அகற்றப்பட்டு ஒரு மிகவும் மோசமான நிலையில் தான் காணப்படுகிறது. நகரின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலையோர பூங்காவை அழகுபடுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல முறை, அதாவது மாநகராட்சியின் மன்ற கூட்டங்களிலும் கூட நமக்கு தெரிந்தே பல கூட்டங்களில் இதற்காக பல கோடிகள் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது வரை இந்த சாலையோர பூங்கா, நயினார்குளத்தில் உள்ள இந்த சாலையோர பூங்காவானது தற்பொழுது வரை ஒரு பராமரிப்பு பணியும் மேற்கொள்ளப்பட ஒரு பணிகள் கூட துவங்கப்படலை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. தேவேந்திரன். நிச்சயமா சொல்லலைக்குமார், அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருக்கீங்க. பூங்காக்களினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியில் என்ன மாதிரியான சூழல், மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது ஊட்டி நீலகிரி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வழித்தடம். அந்த வழித்தடத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய
பூங்காக்களினுடைய நிலைமை என்ன? மற்ற பகுதிகளிலேயாவது பூங்காக்கள் சீரமைக்கப்படாமல் பராமரிக்கப்படாமல் இருக்கு, ஆனால் அங்கே பூங்காக்களே காணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான சூழல் இந்த தொகுப்பில் பார்க்கலாம்? சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் ஒரு பூங்கா கூட பராமரிப்பு இல்லாத நிலையிலும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நகராட்சியின் 33 வார்டுகளிலும் கடந்த 10 ஆண்டுகளில் பல இடங்கள் சைட்டுகள் போட்டு விற்கப்பட்டுள்ளன. அதில் ஒவ்வொரு சைட்டுகள் விற்பனை செய்யப்படும் போதும் அதில் பொது பயன்பாட்டிற்காக பூங்காவிற்கு நிலம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது அரசின் விதி. அதனை உள்ளாட்சி நிர்வாகம் பராமரிக்க வேண்டும். ஆனால் இந்த விதிகளுக்கு முற்றிலும் மாறாக இந்த பூங்காக்கள் இருப்பதே தெரியாத அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் நகராட்சிக்கு சேர வேண்டிய பல ஏக்கர் பூங்கா நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு தனியார் வசம் உள்ளது. அத்துடன் நிறுத்தாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த இடங்களுக்கு நகராட்சி வீட்டு வரிகள், குடிநீர் இணைப்பு உள்ளிட்டவற்றை உள்ளாட்சி நிர்வாகங்களே கொடுத்து அதனை ஊக்கப்படுத்தி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு இடத்துல கூட விளையாட்டு பூங்காக்கள் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பகுதி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மட்டும் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளிகள் உருவாக்கக்கூடிய இடமாக தான் இன்றைக்கி இருக்குது. அவ்வளவு முற்புதர்கள் நிறைந்து ரொம்பவும் பாம்பு பள்ளிகள் இருக்கக்கூடிய கொடூரமான ஒரு சரணாலயம் மாதிரி தான் அது காட்சியளிக்குது. இது வந்து நகராட்சி வந்து இது சம்மந்தமாக வந்து எந்த விதமான நடவடிக்கை இருக்கிறதில்ல. நம்ம நகராட்சி போய் ஏன் இவ்வளோ இடங்கள் இருக்குது, இது ஏன் கைப்பற்றலைன்னு சொல்லி முறையாக போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு உண்டான எங்ககிட்ட வந்து ஃபண்ட் இல்லை, அதை வந்து நம்ம எடுத்து பராமரிக்க முடியாது, அதனால் வந்து அதை வெட்டுறோம் அப்படின்னு. இதே வந்து அவங்க வந்து ஓனர்ஷிப் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நகராட்சி எடுக்காத பட்சத்தில் வந்து உள்ளாட்சித்துறை நிர்வாகம் எடுக்காத பட்சத்தில் வந்து ஓனர்களே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எடுத்து அதை வித்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரிசர்வ் சைட்டில் வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் வந்து ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஒரு ரிசர்வ் சைட்டு வந்து பிரித்து விட்டது வந்து எந்த காலத்துலையும் வந்து அதை திருப்பி வந்து அவங்க எடுக்கக்கூடாது. இது வந்து அரசாங்கத்துக்கு அந்த உள்ளாட்சி அமைப்புகள் மட்டும் தான் பயன்படுத்தணும், அரசாங்கத்துக்கு மட்டும் தான் பயன்படணும்னு சொல்லி. ஆனால் இது எல்லாம் மறுத்து இவங்க வந்து மறந்து இது வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய கையிலுடைய அதிகாரிகளுடைய செல்வாக்கு பயன்படுத்தி இவங்க வந்து அதை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் நகராட்சியில் பெயரளவில் உள்ள பூங்காக்களும் முறையான பராமரிப்பின்றி முட்செடிகள் வளர்ந்தும் மதில் சுவர்கள் இடிந்தும் உரிய மின்சார வசதி என ஏதுமின்றி மிக மோசமான நிலையில் உள்ளது. பூங்காவில் சிறுவர்கள் விளையாடுவதற்காக வாங்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் முழுவதும் சேதமடைந்து பயன்படுத்தவே முடியாத நிலையில் உள்ளது. மேலும் பூங்காவை குப்பை கொட்டுமிடமாகவும் சிலர் மாற்றி வைத்துள்ளனர். அத்துடன் சிலர் சுவர்களை இடித்து வீட்டிற்கு மற்றொரு வழியாக மாற்றும் நிகழ்வும் அரங்கேறி வருகிறது. இதனையெல்லாம் தடுக்க வேண்டிய நகராட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒவ்வொரு பகுதியிலும் புதிதாக லே அவுட் போடும் பொழுது பூங்காக்களுக்கான ஒரு இடத்தை வந்து ஒதுக்கணுன்றது சட்ட விதி. இதை வந்து எந்த நகராட்சியினுடைய எந்த நிர்வாகமும் அதை சரியாக பராமரிக்காதனால இன்னைக்கு பூங்காக்களுக்காக ஒதுக்கப்பட்ட எல்லா நிலங்களும் அது அவர்களுடைய ஆக்கிரமிப்பின் கீழே தான் இருக்குது. இதை அந்த ஆவணங்களை கூட சரியாக பராமரிக்காமல் மேட்டுப்பாளையம் மக்களினுடைய பொழுதுபோக்கு ஒரு எந்த ஒரு அம்சமும் இல்லாத ஒரு சூழலில் தான் ஒரு அவலநிலை மேட்டுப்பாளையம் நகராட்சியில் தொடர்ந்து நடந்துட்டு. மேலும் பூங்கா இருக்க வேண்டிய இடம் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் இடமாகவும் மாடுகளை கட்டி வைக்கும் மாட்டு தொழுவமாகவும் சிலர் பயன்படுத்தி வருகின்றனர். இன்னும் சிலர் அந்த காலி இடத்தை லாரிகள் நிறுத்தும் ஸ்டாண்டாகவும் மாற்றி வைத்துள்ளனர். முன்னாள் இருந்த நகரமன்ற தலைவர் VT சங்கர் அவர்கள் இந்த மாதிரி 1967 பக்கத்திலே அவர் வந்து சும்மா நிறைய இடங்களை கொடுத்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கர் நகரம், சங்கர் நகர் ஸ்கூலு இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு வரப்போ சரி பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக ஒரு 1.25 ஏக்கரா பக்கம் ஆத்தோரமாக கொடுத்தாரு. அந்த இது வந்து நாளடைவில் வந்த நிர்வாகங்க யாருமே வந்து அந்த பூங்கா வந்து பராமரிக்காமையும் பூங்காவே அமைக்காமையும் அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி வந்து அது நகராட்சி என்ன பண்ணிச்சு, வாடகைக்காக பில்டிங் கட்டினாங்க. பில்டிங் கட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பில்டிங்கும் இத்து போய் பில்டிங் மாநகராட்சி வருவாய் வரதில்லை. அதுவாக சரி பொதுமக்கள் பயன்பாடுக்கு ஏதாவது குழந்தைகள் பொழுதுபோக்கு பூங்கா கட்டிக்காங்கன்னா அது இதுவரை கட்டலை. இன்றைக்கி அங்கே என்ன நடக்குதுன்னா லாரியை நிறுத்திட்டு ஒரு மாதிரி பார்க்கிங் ஸ்டாண்டு மாதிரி பண்ணிட்டாங்க. பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட பல ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்புகளில் இருந்து மீட்டு அனைத்து வார்டுகளிலும் பூங்காக்கள் உருவாக்கப்படுவதுடன் பராமரிப்பில்லாத நகராட்சி பூங்காவினை உரிய நிதி ஒதுக்கி பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மேட்டுப்பாளையம் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. செந்தில்குமார், News 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.
மேட்டுப்பாளையத்தில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். நிறைய இடங்களில் பூங்காக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் ஆக்கிரமிப்புக்குள்ளாயிருக்கு. பல இடங்களில் பூங்காக்கள் குப்பை கூலங்களாக குப்பை கொட்டும் இடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சூழல்லாம் மாறணும் அப்படின்னு மேட்டுப்பாளைய மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த தொகுப்பு பார்த்தோம். தொடர்ச்சியாக கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைஞ்சிருக்காங்க. ஷெர்லி, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? கோவையை பொறுத்தளவு அங்கு எவ்வளவு பூங்காக்கள் இருக்குது? அந்த பூங்காக்களினுடைய பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்குது? பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு உகந்ததா பூங்காக்கள் இருக்கா? என்ன மாதிரியான சூழல்? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை சுமார் 100 வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 218 பூங்காக்கள் உள்ளது. 218 பூங்காக்கள் உள்ளது என்றே குறிப்பிடலாம். அந்த 218 பூங்காக்களும் செயல்படுகிறது என்று குறிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பூங்காக்கள் மூடப்பட்டே காணப்படுகிறது. அதில் ஒரு பகுதியாக தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதியானது கோவை கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட ஹிந்துஸ்தான் அவென்யூ அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த பூங்காவை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 மாத காலத்திற்கு மேலாக இந்த பூங்காக்கானது செயல்படாமல் ஒரு புதர்மண்டி இருக்கக்கூடிய சூழலே காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இருக்கைகளை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த இருக்கைகளில் எல்லாமே அந்த கொடிகள் ஏறி போய் அது ஒரு உட்காரக்கு தகுதியற்ற ஒரு நிலையிலே காணப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இந்த பூங்கா ஆனது திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட சுமார் 30 லட்சம் மதிப்பிலானது இந்த பூங்கா கட்டப்பட்டது. ஆனால் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால இந்த பூங்கா ஒரு காடு போல ஒரு தேவையற்ற காட்சி அளிக்கிறது. நம்ம இப்போ நேரடியாகவே பார்க்கலாம். அங்கே இருக்கைகள் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய அந்த கொடிகள் ஏறி அது ஒரு உட்காரக்கூடிய சூழ்நிலையிலே இல்லாத நிலை தான் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை பல்வேறு இடங்கள்லையும் இந்த பூங்காக்களுடைய நிலை என்பது இதுவாகத்தான் இருக்கிறது. இது தொடர்பாக இதற்கு முன்பாகவும் பலமுறை நம்ம மாநகராட்சி ஆணையரிடமே இது தொடர்பாக நாம் தெரிவித்திருந்தோம். ஆனால் அதற்கு பின்பாகவும் மாநகராட்சி ஆணையர் இந்த பூங்காக்களை பராமரிப்பது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது மட்டும் இல்லாமல் தற்போது கண்டறியப்பட்ட பூங்காக்களின் நிலை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மேலும் பூங்காக்களுடைய இடமானது பல்வேறு இடங்கள் கண்டறியப்படாமலேயே இன்னும் உள்ளது. இது குறித்து நம்மிடையே இருக்கக்கூடிய RTI ஆர்வலர் திரு தியாகராஜன் அவர் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இதுவரைக்கும் கோவை மாநகராட்சியால் கண்டறியப்படாத இடங்கள் பூங்கா இடங்கள் எவ்வளவு இருக்கிறது? இது தொடர்பாக மாநகராட்சி என்ன சொல்றாங்க சார்? தற்பொழுது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 100 வார்டுகளில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட ரிசர்வ் சைட்டில் கண்டறியப்பட்டு அதில் குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட பூங்காக்களை அபிவிருத்தி செஞ்சு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு உள்ளது. இவ்வாறு இருக்குமான நிலைமையில் இந்த கிட்டத்தட்ட மாநகராட்சியுடைய 1500 ரிசர்வ் சைட்டில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை மாநகராட்சி இன்று வரை ஒரு அறிவிப்பு கூட வழங்காமல் அதனுடைய ஆக்கிரமிப்பில் அகற்றாமல் வேடிக்கை பார்த்து வந்துட்டு இருக்கிறது ஒரு வேதனையான விஷயமா தெரிய வருது. மேலும் இந்த பூங்காக்கள் எல்லாம் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு முறையாக சில தனியாருக்கு டெண்டர் விட்டு பராமரிச்சுக்கிட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக இது போன்ற பூங்காக்களுடைய நிலைகள் எல்லாம் ரொம்ப பராமரிப்பு மிக மோசமான நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறது. பொதுமக்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நிலைகள் இல்லாமல் ரொம்ப பொதுமக்களுக்கு உண்டான பொழுதுபோக்கு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. சார் தற்போது பார்த்தோம்னா இந்த ரிசர்வ் சைட்டை குறித்து நம்ம சொல்லியிருந்தோம். தினம்தோறும் மாநகராட்சியில் இருந்து பல்வேறு கடிதங்கள் செய்தியாளருக்கும் வருகிறது. அன்றாடமும் மாநகராட்சி பல்வேறு ரிசர்வ் சைட் நிலங்களை ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு மாநகராட்சிக்கு பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்படுவதா தெரிவிச்சிருக்காங்களே, இது குறிப்பாக உங்ககிட்ட RTI தகவல் ஏதாவது இருக்கா? இது குறித்து கடந்த 2 நாள் முன்பு மாநகராட்சியினுடைய நகரமைப்பு அலுவலருக்கு தகவல் சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட பொழுது கடந்த 7 மாத காலமாக மாநகராட்சி 75க்கும் மேற்பட்ட இடங்களை கிட்டத்தட்ட 350 கோடி மதிப்புள்ள இடங்கள் 39 ஏக்கருக்கு மாநகராட்சி ஆட்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது என பத்திரிகை வாயிலாக செய்திகள் மாநகராட்சி ஆணையாளர் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் என்னுடைய RTI தகவல் மூலிமா இது பொய்யான தகவல் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மாநகராட்சியுடைய ரிசர்வ் சைட் இடங்களில் வெறும் காலியாக உள்ள இடங்களை மீட்கப்பட்டு அதை கண்டறியப்பட்டு பெயர் பலகை வைத்து முற்பல் சுத்தம் பண்ண உண்டான பணிகள் மட்டும்தான் மாநகராட்சி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு இவங்க ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததுக்கு என்னோட RTI மனுவில் யாரால ஆக்கிரமிச்சுக்கிறாங்க, அவங்களுடைய பெயர் முகவரி, ஆக்கிரமிப்பட்ட நபருடைய கட்டணம் இடிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய புகைப்பட நகல்கள், மேலும் ஆக்கிரமிப்பாளருக்கு நீங்கள் அறிவிப்பு சார்பு செஞ்சிருந்தால் அதனுடைய நகல்கள் கொடுன்னு கேட்டிருக்க பொழுது மாநகராட்சியில் எந்த விதமான தகவலை வழங்க முடியல. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட இந்த 7 மாத காலமாக ஆக்கிரமிப்பு மீட்கப்பட்டிருங்க சொன்ன தகவல் முற்றிலும் பொய்யான தகவலாக மாநகராட்சியுடைய ஆணையாளர் பத்திரிகை வாயிலாக செய்தியை பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்து பல புகார் மனுக்கள் மாநகராட்சிக்கு அனுப்பும் இன்று வரை ஒரு இடங்களை கூட ஆக்கிரமிப்பு மீட்கப்படவில்லை. மேலும்
கோவை மாநகராட்சியோட இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள 140 மேற்பட்ட இடங்கள் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டு யாரால ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற என்னென்ன பயன்பாட்டில் உள்ளதுங்கிறதெல்லாம் கண் கூடவே அவங்களுடைய இணையதளத்தில் உள்ள இடங்களை வந்து இன்று வரை வந்து ஒரு ஆக்கிரமிப்பாளர் கூட வந்து அறிவிப்பு சார்பு செய்யப்படவில்லை. மேலும் இது குறித்து பல குடியிருப்பு நல சங்கங்கள்லாம் வந்து கடுமையாக போராடி இது போன்ற இடங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுத்து மீட்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வாங்க புகார் மனுக்கள் கொடுத்தாலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதில்லை. இதுக்கு அப்பாற்பட்டு பல குடியிருப்பு நல சங்கங்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலியமாக போய் உச்சநீதிமன்றம் வரை கடுமையாக போராடி இதுபோன்ற இடங்களில் தனியாக அவர்கள் சொந்த முயற்சியில் மீட்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது வந்து மாநகராட்சியுடைய அவலநிலையை காண்பிக்குது. தொடர்ந்து கோவை மாநகராட்சியில் சொல்லப்படுது என்னன்னா, புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும், எந்த இடம் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் புகார் அளிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து வந்த நிலையில இந்த புகார்கள், அதாவது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சைட்டுகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு தெரிவித்தும் ஏன் மாநகராட்சியால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைன்னு நினைக்கிறீங்க சார்? அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா, மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இடங்களை மீட்க தயாராக இருக்க பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வர்றதுக்கு இதற்கிடையில் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் காரணமாக அந்த ஆக்கிரமிப்புதாரர்களோட ஆளுங்கட்சி அரசியல் முக்கியமான சில சொல்லப்போனால் இன்றைய கோவையில் இதுவரைக்கும் வந்து தமிழகத்திலேயே வந்து உள்ளாட்சி அமைச்சராக இங்கே பொறுப்பு வைக்க கொண்டிருக்கிற அமைச்சர் அவர்கள் இதுவரை கூட ஒரு அறிக்கை கூட விடப்படவில்லை. இந்த ஆக்கிரமிப்பை மீட்பதற்கு அதிகாரிகளுக்கும் எந்த விதமான உத்தரவும் இன்று வரை அவர் வழங்காத ஒரு காரணத்தினால அவங்க தான் முழுக்க பின்னணியில் இருக்கிறாங்கன்னு நாங்கள் வந்து நம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுவாக அதிகாரிகளுடைய கையை அவுட்டப்பட விடுமானால் அனைத்து ஆக்கிரமிப்பை மீட்டுக்கொண்டு பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வருவாங்க நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. தற்போது தேவேந்திரன் கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரிசர்வ் சைட்டுகள் இருந்தாலும் அதில் 200க்கும் மேற்பட்ட ரிசர்வ் சைட்டுகள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தினம்தோறும் பார்த்தோம்னா கோவை மாநகராட்சியிலிருந்து பல்வேறு இடங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த நிலங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்படவில்லை. அவை அனைத்தும் மாநகராட்சியில் ஒரு கண்டறியப்பட்ட நிலங்களாகவே RTI மூலம் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலங்கள் இதுவரை மாநகராட்சி மீட்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அரசியல் சூழல் காரணமாகவே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவேண்டிய இந்த போன்ற பூங்காக்கள் அமைக்க வேண்டிய நிலங்கள் அனைத்தும் பல்வேறு தரப்பினரிடம் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தேவேந்திரன், ஷெர்லி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, இந்த பூங்காக்களை சீரமைக்க என்ன மாதிரியான தீர்வுகான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்தும் பதிவு செய்யலாம். முன்னதா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய வத்ரா இருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூங்காவினுடைய நிலைமை என்ன, அது குறித்த ஒரு தொகுப்பு இருக்கிறது, பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்டது வத்ரா இருப்பு தேர்வுகளை பேரூராட்சி. இந்த பேரூராட்சியில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பேரூராட்சி வளாகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சாலையோர பூங்காவும் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு பூங்காவும் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு பேரூராட்சி நிதியிலிருந்து அமைக்கப்பட்டது. அதில் செயற்கை நீரூற்று, முதியவர்கள் நடைபயிற்சி செய்வதற்கான நடைபாதை, சாய்தள இருக்கைகள் ஆகியவை அமைக்கப்பட்டன. 10 ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட பூங்கா கட்டப்பட்ட காலத்திலிருந்து மக்களுக்காக பயன்படவில்லை, மக்களுக்காக செயல்படவில்லை, மக்களுடைய இந்த குழந்தையோட வந்து இங்கே விளையாடக்கூடிய சூழ்நிலை இல்லை. கடையில் என்னாச்சு, பூரா ஒன்றும் இல்லாமல் பணம் வந்து விரயமாக போச்சு. விரயமாக போய் நீங்கள் வந்து பார்க்குறீங்க பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக இதில் மரம் செடி எல்லாமே இருந்துச்சு. இந்த சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு இந்த ஊஞ்சல், சறுக்கி விளையாடுறது, நீரூற்று எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இதுவே இவங்க ஊரா சரியாக பஞ்சாயத்து போல வேலை பார்க்குறவங்க சரியாக இதை பராமரிச்சுன்னா இந்த நிலைப்பாடு வந்திருக்காது. நாங்கள் தினம் வாரம் ஹோம்ஒர்க் செய்கிறோம், வீட்டில் இருக்கோம். நாங்கள் பொழுது லீவ் அன்னைக்கு விளையாட எதுவுமே இல்லை. நாங்கள் இங்கே தான் வரோம். ஆனால் இங்கே பூரா எல்லாமே திருட்டு போயிடுறாங்க பொருட்களை பூரா. இது சிறுவர் பூங்கா, இங்கே யாரும் அமைச்சு தர மாட்டேங்கிறாங்க நல்ல பூங்காவா. அதேபோல் சிறுவர்களை மகிழ்விக்கும் வகையில் ஊஞ்சல், சீசா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு கருவிகள் அமைக்கப்பட்டன. இதேபோல் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் உடற்பயிற்சி கருவிகள், விளையாட்டு சாதனங்கள் ஆகியவைகளும் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்தன. இவ்வளவு வசதிகள் செய்யப்பட்டும் அதனை பராமரித்து பாதுகாக்க பணியாட்கள் யாரும் நியமிக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் கூட வேண்டிய அந்த பொழுதுபோக்கு பூங்காவில் சமூக விரோதிகள் வரத்து அதிகரித்ததால் சமூக விரோத செயல்கள் அதிக அளவு நடைபெற்று வந்தது. சிலர் அங்கிருந்த விளையாட்டு உபகரணங்களையும் பொழுதுபோக்கு தளவாடங்களையும் திருடிச் சென்றனர். இப்படி நாளுக்கு நாள் அங்குள்ள பொருட்கள் திருடப்பட்டு விட்டதால் தற்போது வெற்று மைதானமாகவே இந்த 2 பூங்காக்களும் காட்சியளிக்கிறது. காந்தி பூங்கா, சிறுவர் பூங்கா அமைச்சு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ இந்த சிறுவர் பூங்கா இன்னும் காந்தி பூங்காவும் இருக்கல. சமூக வரையினால மது அருந்த கூடமாக போகுது. திருடர்கள் பல இதில் சமூக வரை கூடமாக போயிடுது. அதனால் தேர்வு பேரூராட்சி அதிகாரியும் சேர்ந்து தமிழக அரசு சேர்ந்து இதை உடனே இது பராமரிப்பு பண்ணி எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் உள்ள சிறு பூங்காவில் கொஞ்சம் கவனிக்கும் மாதிரி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த விளையாட்டு பூங்கா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைச்சு கொடுத்தாங்க.
எங்களுக்கு இப்போதைக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லை. 2 பூங்கா அமைச்சாங்க, ஒன்று காந்தி பூங்கா, ஒன்று சிறுவர் பூங்கா அமைச்சாங்க. அந்ததும் பாழாகி அதிலும் எங்களால் விளையாட முடியல. இப்போ இது அமைச்சு கொடுத்தாங்க, இந்ததையும் பொருட்கள்லாம் திருடி மதம் இருந்து எங்களை சிறுவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடம் எல்லாமே ஆக்கிட்டாங்க. மேலும் இந்த பூங்காவை சிலர் மது அருந்துவதற்கும் சமூக விரோத செயல்களுக்கும் பயன்படுத்தி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செயற்கை நீரூற்றுகள், சிற்பங்கள் முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டு சிதைந்த நிலையில் காட்சியளிக்கிறது. பேரூராட்சி நிர்வாகம் இன்று வரை அதை கவனிக்காமல் விட்டதால் பல லட்சம் செலவழித்து அமைக்கப்பட்ட இந்த பூங்கா யாருக்கும் பயனின்றி முற்றிலும் வீணடிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த 2 பூங்காக்களையும் மீண்டும் சீர்படுத்தி பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுகுறித்து வத்ராயிருப்பு பேரூராட்சி செயல் அலுவலர் சங்கரிடம் கேட்டபோது பூங்காவை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஜெயிலானி, ஸ்ரீவில்லிபுத்தூர், நியூஸ் 7 தமிழ். பேரூராட்சி அளவில் என்ன மாதிரியான நிலைமையில் பூங்காக்கள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். பெரிய மாநகராட்சியிலிருந்து பேரூராட்சி வரை பூங்காக்களினுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. தொடர்ந்து சரியாக பராமரிக்கப்படாத ஒரு சூழல் நீடிச்சுக்கிட்டு இருக்குது. நிறைய இடங்களில் இதுக்கு மக்களும் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு என்ன மாதிரியான சூழல், அங்கே எவ்வளவு பூங்காக்கள் அமைஞ்சிருக்கு, அந்த பூங்காக்கள்லாம் எப்படி பராமரிக்கப்படுது, மக்கள் நடைபயிற்சிக்கும் சிறுவர்களுக்கான ஒரு விளையாட்டு இடமாகவும் இருக்கக்கூடிய இந்த பூங்காக்கள் சரியாக பராமரிக்கப்பட்டு இருக்கா, எந்த அளவுக்கு சேதப்படுத்தப்படுது, அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படணும் பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். அதாவது சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகராட்சி தற்போது ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆனால் இருந்த போதிலும் சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகராட்சியில் இருக்கிற சாலையோர பூங்காக்களில் வந்து பராமரிப்பு என்பது என்ன என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறி இருக்கு. சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட சாலையோர பூங்காக்கள் இருக்கு. எந்த ஒரு பூங்காக்களிலுமே பெரிய அளவிலான பராமரிப்பு என்பது வந்து முற்றிலுமே கிடையாது. குறிப்பாக நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது சேலம் ராமகிருஷ்ணா சாலையில் உள்ள பூங்கா. இந்த பூங்கா பல ஆண்டுகள் வந்து பழமையான பூங்கா. தற்போது பல ஆண்டுகளாக இந்த பூங்கா வந்து பூட்டு போடப்பட்டு இங்கு பராமரிப்பு என்பது முற்றிலுமாக இல்லாமல் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கு. முற்றிலுமாக புதர்மஞ்சி காட்சி அளிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சேலம் அதே போல சாரதா கல்லூரி சாலையில் இருக்கிற பூங்கா, அதே போல பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற அந்த பூங்காக்கள் அனைத்துமே வந்து புதர்மஞ்சி காட்சி அளிச்சிட்டு இருக்கு. பல கோடி ரூபாய் திட்டங்களில் வந்து மாநகராட்சி சார்பில் வந்து நிதிகளை ஒதுக்கி அது செயற்படுத்தாலும் வந்து இந்த பூங்காக்களை வந்து பராமரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. தற்போது நீங்கள் இதை பார்க்கலாம். குறிப்பாக இந்த சேலத்தில் இருக்கிற இந்த பழமையான இந்த ராமகிருஷ்ணா பூங்கா இது. தற்போது இந்த பூங்காக்கள் பார்க்கலாம். தற்போது இந்த பூங்காக்கள் வந்து பராமரிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் வந்து மேலே ஆகிறது. இந்த பகுதியில் பொறுத்தவரைக்கும் சமூக விரோதிகளுடைய கூடாரமாக தான் இந்த பூங்கா வந்து விளங்கிட்டு இருக்கு. தற்போது மக்கள் அதாவது நடைபயிற்சி செல்லக்கூடிய அந்த பாதை அனைத்துமே வந்து கிளைகள் உடைந்து போய் யாருமே வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இதே போல நிலை தான் சேலத்தில் இருக்கிற பல பூங்காக்களுடைய நிலைமை இருக்கு. தற்போது என்னுடைய இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள் குறிப்பாக இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். அம்மா வணக்கம். குறிப்பாக இந்த பூங்காக்களுடைய நிலை எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க இங்கே ஃபுல்லாக வந்து பாட்டில்ஸ் நிறையா இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் நிறையா இருக்குது, குப்பை நிறையா இருக்குது. சப்போஸ் இங்கே வெளியில் யாராவது ஜாகிங் வாக்கிங்லாம் போனோம்னா இங்கே வந்து நல்லா காலையில் எழுந்திரிச்சு நல்லா காற்று வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் ட்ரீஸ்லாம் இங்கே நல்லா இருக்கனால குழந்தைங்கள் விளையாடுறதுக்கும் நல்ல ஏரியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே ஸ்கூல்ஸும் நிறையா இருக்குது. இங்கே காலேஜ் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கோசரம் குழந்தைங்களும் இங்கே வந்து நல்லா பண்ணலாம். இங்கே சேலம்னா எவ்வளோ மாதிரி எல்லோரும் அண்ணா பார்க்கு மற்ற பார்க்ஸ்லாம் போகிறாங்க. இங்கேயும் கொஞ்சம் வந்து ஏதாவது கொஞ்சம் டெவலப் ஏதாவது பண்ணனா இங்கே கொஞ்சம் விளையாட வரலாம். இப்போ எப்படி இருக்குது இந்த பூங்கா? நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் பயன்படுற அளவில் இந்த பூங்கா இருக்கா? தற்போது இப்போ வந்து ஃபுல்லாகவே என்ன கொசு, அந்த தண்ணி தேங்குதல், மழை வந்து தண்ணி தேங்கி அப்புறமேட்டு இலையெல்லாம் நிறையா வந்துட்டு பாட்டில்ஸ் தான் நிறையா வந்துட்டனால கொஞ்சம் நல்லாவே இல்லை. பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. யாரும் உள்ளே வரமாட்டாங்க இது பார்த்தோன்னே. எல்லோரும் வந்துட்டு அப்படியே வெளியில் போயிடுவாங்க. தேவந்திரன், சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் வந்து சும்மா அதை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டுமே வந்து இந்த பூங்காக்கள் இருக்குது. அதுவும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதாவது பொதுமக்களோட பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு பெரிய அளவிலான பூங்காக்கள் எதுவுமே இல்லை. சார் நீங்கள் சொல்லுங்கள், அந்த சேலம் மாநகராட்சி இந்த பராமரிக்கப்படாத இந்த பூங்காக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல கோடி ரூபாய் திட்டங்களில் பல திட்டங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க மாநகராட்சி. குறிப்பாக இந்த பூங்காக்களை ஏன் பராமரிக்க மாட்டேங்கிறாங்க? இதனால் என்ன வரைய விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள்? சார், இது வந்து சேலத்தினுடைய ராமகிருஷ்ணா பார்க்குங்கிறது ஒரு சேலத்தினுடைய மையப்பகுதி. அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ணா மடம், ராமகிருஷ்ணா பார்க்குங்கிறது வந்து சேலத்தினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பகுதியை வந்து மாநகராட்சி வந்து கண்டுகொள்வதில்லை.
அதிகாரிகளும் எந்த வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இதனால் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு ரொம்ப அஞ்சப்படுகிறார்கள். இது ரொம்ப மோசமான இடமாக உள்ளது. அதிகமாக பாட்டில்களில் நிறைந்த குடிகாரர்கள் தங்கும் இடமாக அமைந்திருக்கிறது. இதனை மாநகராட்சி கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் இதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இதை அதிகமாக இப்பகுதியை கேட்டு மூடப்பட்டு தான் எனி டைமும் கேட்டு மூடப்பட்டுள்ளது. இதனை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கும் பொழுதுபோக்குக்கு ஒரு முக்கிய இடமாக மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எங்களுடைய முக்கிய கோரிக்கை இது. தேவேந்திரன், இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இந்த பூங்காவை பயன்பாட்டு கொண்டு வரணும். குறிப்பாக இந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்துடைய மிகவும் ஒரு பழமையான பூங்கா. அதாவது கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் பொதுமக்கள் இது ஒரு ரேடியோ ஸ்டேஷனாக செயல்பட்டு வந்தது. குறிப்பாக ஆங்கிலேய காலத்திலிருந்து இந்த பூங்கா இருந்து வந்துட்டு இருந்தாலும் அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு இல்லாமல் குடிபோதைக்கும் கஞ்சா அடிப்பதற்கும் இது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மாணவர் மாணவிகள்லாம் வந்துட்டு ஒரு அசிங்கமான இதனால் பூட்டி வச்சுருந்தாங்க. இது ஒரு ஆள் போட்டிங்கன்னா காவல்துறையாக போட்டிங்கன்னா சரியான ஒரு பராமரிப்போடு இருக்கும். எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரு மூடியே தான் கிடக்கு. பொதுமக்கள் நடைபாதை கிடையாது. நடக்கிறதுக்கான ரோட்டில் நடக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்காக நீங்கள் பூங்காவை திறந்து வச்சிங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஒரு விளையாட்டு இடமாக இருக்கும். இதெல்லாம் பராமரித்தாங்க. விவேகானந்தன்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவரே ஏஎன்எஸ் திவ்யம் இன்னொரு 3 பேர் செஞ்சு இதெல்லாம் பராமரித்தாங்க. அந்த லைட்டெல்லாம் போட்டு இந்த பாதைகள்லாம் அமைச்சு இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் அது பூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாநகராட்சி கண்டுகொள்ளாமல் பூட்டியே வச்சுருந்தனால நாங்களும் சில நேரத்தில் கேட்டோம், ஏங்க இதை பூட்டிருக்கீங்க, எங்கிட்ட கொடுத்தாங்க நான் டெய்லி திறந்து வச்சு நான் பூட்டிட்டு ஈவினிங் கொடுத்துட்டு போவோம் அப்படின்னா அதுவும் கேட்காம அவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் சின்ன புதூரில் இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு இந்த லைட்டெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்காக இந்த ராமகிருஷ்ணா பார்க்கு கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு கொடுத்தா இருக்கும். கட்டணம் இல்லாமல் செய்யணும். கட்டணம் செய்யாமல் கட்டணம்னா அண்ணா பார்க்க போகிறாங்க, உயிரிழப்பு போங்க போகிறாங்க. ஆனால் கட்டணம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா ஒரு நல்லாவே இருக்கும் இந்த பகுதிக்கு. குறிப்பாக மாநகராட்சி செயல்னா கூட பரவாயில்ல, தனியாரிடம் விட்டு இந்த பூங்காக்களை பராமரிக்கணுங்கிறது உங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது. சார், நீங்கள் சொல்லுங்கள், ஒட்டுமொத்தமாக சேலத்தில் இருக்கிற பூங்காக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? பூங்காக்களுடைய சேலத்தில் இருக்கணுங்கிற என்ன மாதிரி முக்கியத்துவம் என்னவா இருக்குங்க சார்? பூங்கா இன்றைக்கி மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுது சார். இப்போ இன்றைக்கி சுற்றுச்சூழல் இந்த உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்கள் பூங்காவுக்கு வேணும். இந்த பூங்கா எடுத்திங்கன்னா இந்த ரேடியோ ஸ்டேஷன் பின்னால் உங்களுக்கு இருக்குது. இங்கே ராஜேந்திர சத்திரத்தில் ஒரு பூங்கா 2 இடத்துல அந்த ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ரேடியோலாம் இல்லாத காலத்தில் அங்கே தான் ரேடியோ வச்சு நியூஸ் எல்லாம் படிப்பாங்க. இப்போ வயசானவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி ராஜரத்னம் பூங்கான்னு ஒரு சாலையில் இருக்குது. அதை கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு தனியாருக்கு ஒப்படைக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கேயும் நிறையா மரங்கள் வளர்த்தலாம். இங்கே அவர் சார் சொன்ன மாதிரி ஏஎன்எஸ் திவ்யம் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்துல பராமரித்து அதெல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணி எல்லாம் புதுசாக உருவாக்கி நிறையா வச்சோம். ஆனால் இந்த குப்பையெல்லாம் எடுத்துக்கணும். ஆனால் தொடர்ந்து செய்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு தரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பிளாட்டுக்கு போகிற இடத்துல பூங்கா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்குறாங்க. அந்த இடத்த தனியார்கிட்ட எங்கள் போல் ட்ரீ கிளப் போன்ற அமைப்புகள்கிட்ட கொடுத்தாங்க, சேவை அமைப்பிட்ட கொடுத்தா நாங்கள் நிச்சயம் பராமரிப்பாங்க. அதாவது செஞ்சால் நிறையா பூங்காக்கள் இந்த பிளாட்பார்களை ஒதுக்கப்படுகின்ற இடங்களில் பூங்காக்கள் உருவாக்க அரசு முன்வர வேண்டும். எங்களை போன்ற ட்ரீ கிளப் போன்ற அமைப்புகளிடம் ஒப்படைத்தால் நாங்கள் இந்த பார்க்குகளை பராமரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சேலத்தில் ஏன் சார் அந்த பூங்காக்கள்லாம் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு? அதுக்கு இன்னும் என்ன நீங்கள் தனியார் நீங்கள் கேட்குறீங்க? குறிப்பாக மாநகராட்சி நீங்கள் அணுகிருக்கீங்களா? நீங்கள் இந்த மாதிரி எங்களிடம் கொடுங்க, அதுக்கு அதிகாரம் என்ன சொல்கிறாங்க அதுக்கு? சார், இந்த பூங்காவே நண்பர் ஏஎன்எஸ் திவ்யம் அவர்கள் எடுத்து செஞ்சாங்க. மறுபடியும் யாரும் அவங்களுக்கு சான்ஸ் தரல. மறுபடியும் கொடுத்தாங்கன்னா நாங்கள் செய்கிறதுக்கு எல்லாருமே ரெடி. சமூக அமைப்புகளும் நிறையா இருக்காங்க. இப்போ இந்த ஏரிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா செய்கிறாங்க. ஒரு இடம்னு ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல செய்கிறதுக்கு எல்லாருமே சமூக அமைப்புகளும் ரெடியாக இருக்க. நாங்கள் சேலம் ட்ரீ கிளப் எல்லா இடத்துலையும் நம்ம மரம் வச்சு பராமரிக்க நாங்கள் எந்த நேரமும் ரெடியாக இருக்கோம். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்களுடைய காலை இடைப்பாறுவதற்கும் குறிப்பாக நடைபயிற்சி செய்வதற்கும் இந்த பூங்காக்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை மாநகராட்சி செய்ய வேண்டும் என்பது அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதே போல் சேலம் மாநகராட்சி பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மாநகரில் பல்வேறு பகுதிகளில் 10 பூங்காக்கள் அமைக்கப்படும் சொல்லி மாவட்ட கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1,76,50,000 ரூபாய் பணமும் ஒதுக்கீடப்பட்டு சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் பூங்காக்கள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பூங்கா பணிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 இடங்கள்ல இருந்து 4
4 இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பூங்காக்கள் இதுவரை திறக்கப்படவில்லை. பூங்காக்கள் வந்து புதிதாக கட்டப்பட்டும் அந்த பூங்காக்கள் திறக்காமல் பாலடையும் சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே போல பழமையான பூங்காக்களை வந்து பராமரிக்கல, புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற அந்த பூங்காக்களையும் வந்து பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் அந்த பூங்காக்கள் திறக்கப்படவில்லை. இந்த பூங்காக்களை வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காகவும் பராமரிக்கவும் அல்லது புதிய பூங்காக்களை வந்து திறக்கவும் வேண்டும் என்பதுதான் வந்து சேலம் மாநகர மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. தேவேந்திரன். நிச்சயமா ரியாஸ், ரொம்ப முக்கியமான கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. அதுவும் குறிப்பாக அந்த பூங்காவை பொறுத்தளவு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் பூங்காக்களுக்கு மக்களை வர வைக்கிறதுக்காக நிறைய கேளிக்கை விஷயங்கள் அல்லது செய்தி கேட்கக்கூடிய அம்சங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவில் ஏற்படுத்தாதது என்ன மாதிரியான விஷயமா இருக்குது? தொடர்ந்து பூங்காக்கள் அப்படிங்கிறது மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப நகரங்கள் விரிவடைய புதிய பூங்காக்கள் அதிகரிக்க வேணும். ஆனால் இருக்கிற பூங்காக்களே இப்படி பாழடைந்து பராமரிப்பு இல்லாத நிலைக்கு கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான காரணம்? இதை தாண்டி பூங்காக்களினுடைய அவசியம் குறித்து நிறைய பேர் உணர்த்தியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது எவ்வளவு இழப்பாக இருக்குது? பதிவு செய்யலாம் ரியாஸ். தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலத்தில் அந்த 20 பூங்காக்கள் மேலே இருக்காங்க. அந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் மூலியமாக அந்த குடியிருப்பு பகுதிகளில் வந்து பூங்காக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பூங்காக்களிலும் வந்து சுகாதாரம் வந்து ரொம்ப சீர்கெட்டு இருக்கும் காட்சிகளை தான் காட்சி அளிச்சிட்டு இருக்கு. தற்போது சேலம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வரும் மாநகராட்சியாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த பூங்காக்கள் கட்டமைப்பு வசதிகள் வந்து இருந்தால் தான் வந்து ஸ்மார்ட் சிட்டியிலேருந்து நிதிகள் வந்து ஒதுக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இருந்த போதிலும் இந்த பூங்காக்கள் இந்த நிலைமை நீடிச்சிருக்கு. இந்த பூங்காக்களுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த பூங்காக்கள் மக்கள் தொகை வளர்ப்பு ஏன் இருக்குன்னு சொல்லி இந்த மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்க சொல்லுங்க. தற்போது ஸ்மார்ட் சிட்டியில் வந்து சேலம் மாநகராட்சி பட்டியல் இடம்பெற்றிருக்கு. இருந்த போதிலும் வந்து இந்த பூங்காக்களை வந்து அதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கு, ஏன் இது வந்து அதிகாரிகள் தயக்கம் காட்டுறாங்க நினைக்கிறீங்க நீங்க? சார், நிச்சயம் வந்து இன்னைக்கு தேவையானது மரங்கள் மரம் வளர்க்க பூங்காக்கள் வேணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிவெயில் மாதிரி தான் இருக்குது. நிச்சயம் இந்த பூங்காக்கள் நிச்சயம் அவசியமாகிறது. அது சாலையோர பூங்காக்கள். இன்றைக்கி கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நிறையா பூங்காக்கள் இருக்குது. ஒரு மரம் கூட வெட்டதில்லை. ரோட்டில் இருந்தால் கூட ஒதுக்கி தான் ரோடு போட்டு போகிறாங்க. ஆனால் சேலத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வெட்டிக்கலாம். அதுக்கு வந்து இது கிடையாது, யாரும் தடுக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து அதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இன்றைக்கி சர்வசாதாரண மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சாலையோர பூங்காக்களாவது மரம் நட்டால் அது பாதுகாப்பாக எடுத்தால் மாடுகளிலிருந்து கால்நடை காப்பாற்றி அந்த மரங்களை காப்பாற்ற முடியும். இருக்கிற பூங்காக்கெல்லாம் மரங்கள் நடுறதுக்கு நிச்சயம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவேந்திரன், பார்த்தீங்கன்னாக்கா தற்போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான மரங்கள் நடுவதற்கு மாநகராட்சி முயற்சி எடுக்கவில்லை சொல்லலாம். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டுகள் வந்து பழமையான வந்து மரங்கள்லாம் வந்து இந்த பகுதியில் இருக்குது. ஆனால் இதை சுற்றியுள்ள பகுதியில் தான் மோசமாக வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்கு. தற்போது இருக்கிற இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி இந்த பூங்காக்களை வந்து மேம்படுத்த வேணும். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஜென்ரேஷனில் இந்த மாதிரியான பூங்காக்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ உங்களுடைய அப்பா காலத்திலேயும் உங்கள் தாத்தா காலத்திலேயும் அந்த பூங்காக்கள்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர்கள்லாம் இங்கே வந்து உட்காந்து ரேடியோவில் கேட்டிருக்காங்க, கதை எழுதியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜென்ரேஷன் இந்த பூங்காக்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி உங்கள் மனநிலை என்னவா இருக்குமா? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய இஷ்யூ நம்ம கண்ட்ரின்னு சொல்லணும்னா நம்ம குளோபலே அதுதான் பெரிய இஷ்யூ. பட் அந்த சமயத்தில் வந்து ஒரு நிறைய ட்ரீஸ் நிறைஞ்ச ஒரு பார்க் இருந்தால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். மோரோவர் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட் ஃபீலிங் கிடைக்கும் பார்க்கில். அவங்க வந்து வாக் பண்ணுறது, மியூசிக் கேட்குறது, ஸோ அதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா என்டர் கூட பண்ண முடியல, உள்ள அவ்வளோ முள் அது மாதிரி இருக்குது. ஸோ சேலம் வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கிறதுனால ஒரு நிறைய ட்ரீஸ் வச்சு இந்த பார்க்கை பராமரித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்க கர்நாடகா, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையோரம் முழுவதுமாக பசுமையாக காட்சி அளிக்கும். ஸோ அதே போல இந்த பகுதிகளிலும் அது போல வந்து மாநகராட்சியை மாற்றுவதற்கான முயற்சிகளை வந்து செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கு. நிச்சயமா ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து கோவில் நகரமாக இருக்கக்கூடிய பழனி பகுதியில் என்ன மாதிரியான சூழல், பழனி நகராட்சிக்கு சொந்தமாக எவ்வளவு பூங்காக்கள் இருக்குது, பழனி கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பூங்காவில் எந்த மாதிரி பராமரிப்பு செய்யப்பட்டு இருக்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வருகை தருகின்றனர். பழனி நகராட்சியில் நகராட்சிக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட பூங்காக்களும் பழனி கோவிலுக்கு சொந்தமான ஒரு பூங்காவும் உள்ளன. குறிப்பாக பழனி நகராட்சிக்கு சொந்தமான ராஜாநகர் பூங்கா, உழவர் சந்தை பூங்கா, ராஜகோபாலன் பூங்கா ஆகியவை முக்கியமான பூங்காக்கள் ஆகும். இவைகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் அனைத்தும் பராமரிப்பின்றி செயல்படாமல் பூட்டியே வைக்கப்பட்டுள்ளது. பார்க்கில் ஒவ்வொருத்தருக்கு ஆள் ஒன்றுக்கு 5 ரூபா வசூல் பண்ணுறாங்க, டிக்கெட் போடுறாங்க.
அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. டிக்கெட் போடாமல் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து பார்த்தா வந்துங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுற அந்த ப்ளே இதெல்லாம் இருக்குங்க. ப்ளே இந்த ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு. பழனி கோவில் சார்பாக கொடைக்கானல் ரோட்டில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவும் கடந்த சில மாதங்களாக பராமரிப்பின்றி குழந்தைகள் விளையாடும் பொருட்கள் அனைத்தும் மிகவும் சேதமடைந்து இருப்பதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பழனி நகராட்சிக்கு சொந்தமான 10 பார்க்கு பழனியில் இருக்குங்க. அந்த 10 பார்க்குமே எதுவுமே செயல்படாத நிலையில தான் இருக்குது. தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பார்க்கு இது ஒன்று தான், இந்த பெரிய பார்க் தான். இது வந்து உள்ள எல்லாம் ஒரு ஆளுக்கு 5 ரூபா வசூல் பண்ணுறாங்க. உள்ளே வந்து எல்லா பொருட்களும் சேதமடைஞ்சிருக்கு. குடிக்க தண்ணி பைப்பு இருக்குது, போர்டு வச்சுருக்காங்க, ஆனால் தண்ணி வசதி எதுவுமே இல்லை. இப்படியே போச்சுன்னா இதுவும் செயல்படாமல் இதுவும் இதாகிடும். பழனி மலை கோயிலுக்கு அவ்வளோ வருமானம் வருது. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல அதிகாரியை. புதிய பூங்காக்கள் அமைக்க நகராட்சியால் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் இதுவரை பூங்காக்கள் அமைக்க எந்தவிதமான முயற்சிகளும் எடுக்கவில்லை என்றும் இவை பெரும்பாலும் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ளதாகவும் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி புதிய பூங்காக்களை அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ், பழனி. தொடர்ந்து தருமபுரி பகுதியில் என்ன மாதிரியான சூழல், அங்கு ஏரியோடு அமைக்கப்பட்டிருந்த பூங்கா சமூக விரோதிகளினுடைய பிடியில் சீரழிஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன மாதிரியான சூழல் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட ராமக்கா ஏரியின் முகப்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு நகராட்சி சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் அழகிய பூங்கா அமைக்கப்பட்டது. இதில் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் அங்கு நடைபயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக நகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்காமல் இந்த பூங்காவை கைவிட்டுள்ளது. 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட பங்களிப்போட பூங்கா ஒன்று உருவாக்குனாங்க. நல்லா இருந்தது. எல்லாம் குடும்பத்தோட போய் நல்லா பொழுது கழிச்சோம். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கர் கிளப்பும் அங்கே இருந்தது. எல்லாம் போயிட்டு இருந்தோம். எல்லாம் குடும்பத்தோட எல்லாம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. இப்போ என்னன்னா அது கவனிப்புலாம் போயிடுச்சு, அந்த பராமரிப்புலாம் போயிடுச்சு. பல லட்சம் செலவில் அங்கு அமைக்கப்பட்ட புல் தரைகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து வருகிறது. இதேபோல் அங்கு வைக்கப்பட்ட மலர் செடிகளும் அழிந்து வருகின்றன. மேலும் அங்குள்ள சில சமூக விரோதிகள் பூங்காவை குடிகாரர்களின் கூடாரமாக மாற்றி வருகின்றனர். இதுபோன்ற செயல்களால் நாளடைவில் பூங்காவிற்கு பொதுமக்கள் வருவது குறைந்து தற்போது பூங்கா கேட்பாரற்று இருக்கிறது. தருமபுரி நகரில் பார்த்தீங்கன்னா ராமக்கால் ஏரி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரி. அதை வந்து சுமார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகம் வந்து 1 கோடி ரூபாய் செலவில் வந்து அதை பூந்தோட்டம் அமைக்கிறது, மரம் வைக்கிறது, செடிகள்லாம் அழகு செடிகள்லாம் வச்சு ரொம்ப அழகாக செய்து மக்கள் வந்து வாக்கிங் போகிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் அதை பயன்படுத்துகிற மாதிரி செய்துட்டு இருந்தாங்க. நல்லா அருமையாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டியதாக இருந்தது. இப்போ சமீப காலமாக அதை வந்து பராமரிப்பு நின்று போச்சு. அதனால் என்னதுன்னா சமூக விரோதிகள்லாம் அங்கே வரத்து அதிகமாகிட்டதுனால பொதுமக்கள் அங்கே போகிறது குறைஞ்சி போச்சு. இதனை கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகத்திடம் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் இந்த பூங்காவை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் பூங்காவை பராமரிக்க நிதி ஒதுக்கீடு செய்து பூங்காவை சீரமைக்க வேண்டும் என்பதுடன் படகு இல்லம் அமைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பிரபு, நியூஸ் 7 தமிழ், தருமபுரி. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைஞ்சிருக்கார். அருண், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் பொழுது கம்பிகளுக்கு இடையில் இருக்கீங்க, ஏதோ குறிப்பால் உணர்த்த விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான நிலைமை, திருச்சியை பொறுத்தளவு எவ்வளவு பூங்காக்கள் இருக்குது, அந்த பூங்காக்கள்லாம் எப்படி பராமரிக்கப்பட்டு இருக்கு, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவன், திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் அமைந்திருக்கு. இதில் முக்கியமாக வந்து பெரிய பூங்காக்களாக வந்து 10க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் அமைந்திருக்கு. இதில் குறிப்பாக அப்படி சொல்லணும்னா பிக்ராமிங் பார்க் உள்ளிட்ட பகுதிகள், அதே போல் திலைநகர், KK நகர், அதே போல் உறையூர் உள்ளிட்ட பகுதியில் மிகப்பெரிய பூங்காக்கள் அமைந்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகராட்சி. இது ஒரு பழமையான ஒரு மாநகராட்சி என்று சொல்வது தான் பெருமையாக இருக்கிறது. இங்கே வந்து இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த கோயில்களுக்காக வரக்கூடிய பகுதிக்கு இது வந்து சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய ஒரு பகுதி. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி KK நகர் பகுதியில் அமைந்திருக்கிறது. இங்கே மிகப்பெரிய அளவிலான இங்கே வந்து KK நகர் பகுதியில் ஒரு வர்த்தகம் வந்து சூழ்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் மட்டும் 3க்கும் மேற்பட்ட பூங்காக்கள்
பூங்காக்கள் மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்காக்கள் அமைந்திருக்கிறன. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த முழுமையாக இந்த கதவுகள் கூட பார்க்கும்போது திறப்பதற்கு ஒரு கடினமான சூழலோடு இது வந்து உள்ளே வருவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் சூழல் தான் நான் காட்சியளிக்கிறது. ரொம்ப அவதியோடு நம்ம திறந்து தான் உள்ளே வரக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெரிய இடம், ஒரு மாநகராட்சிக்கு சொந்தமாக இவ்வளோ பெரிய இடம் இருக்குது அப்படின்னா இது வந்து பணம் பார்க்கும்போது தெரியும், பல கோடிகளை வந்து இந்த பகுதியில் வந்து செப்பனலாம் என சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் மக்களுக்கு புதியதாக வந்து வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக வந்து காலை உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி என அனைவரும் செல்லக்கூடிய ஒரு பகுதி இது. ஆனால் இந்த பகுதியில் ஏன் இவ்வளோ பெரிய இடத்தை ஒரு மாநகராட்சி போட்டு வைத்திருக்கார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தற்போது மரங்களை வளர்க்க வேண்டும் என ஒரு சமூக ஆர்வலர்கள் அனைவருமே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் 100 ஆண்டுகள் பழமையான ஆலமரங்களும் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. பாருங்க, இந்த பக்கமும் ஒரு பெரிய ஆலமரம் 100 ஆண்டுகள் பழமையானது. அதே போல் இங்கேயும் ஒரு ஆலமரம் 100 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஆலமரம். இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். ஏதேனும் பூங்காவிற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. இதுக்காக மாநகராட்சி அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதே போல தான் ஒரு 10க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதே நிலை தான் தொடர்கிறது. அதே போல் குடிநீருக்காக இங்கே போட்டு வைக்கப்பட்டிருந்த அடிப்பம்புகள் தண்ணீர் வராத சூழலும் காட்சியளிக்கிறது. தற்போது இது பூங்காக்களாக இல்லாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் இது சமூக விரோதிகள் கையில் தற்போது சென்றிருப்பது தான் மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை கண்டுகொள்வதற்கு ஆளில்லை. இதை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம், மாலை நேரங்களிலும் சரி, அதே போல் இப்போ தற்போது சூழலையும் சரி, இப்போ வந்து மது அருந்துவதற்கான ஒரு இலவச இடமாக இது ஒரு பாராக தான் அமைந்திருக்கிறது. அந்த காட்சியில் பாருங்கள், மது பாட்டில்கள் வந்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. சுற்றி குடியிருப்புகள் அமைந்திருக்கின்றன. இந்த நிலையில் பார்க்கும்போது இது சமூக விரோதிகளே கூடாரமாகத்தான் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. சார் வணக்கம் சார். இங்கே திருச்சி மாநகராட்சியில் எவ்வளோ இருக்குது பூங்காக்கள்னு சொல்லுங்கள். இந்த பூங்காக்களோட நிலை பார்க்கும்போது என்னவா இருக்குது, ஏன் இப்படி இருக்குது சார்? அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்லாம்? திருச்சி மாநகராட்சியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பூங்கா இருக்குங்க. இங்கே கே நகர் வளாகத்தில் மட்டுமே ஒரு 6-7 பூங்கா இருக்குது. அதில் வந்து 1-2 பூங்காவை தவிர பாக்கி எல்லா பூங்காவுமே இதே நிலையில் தான் இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. முன்னாடியெல்லாம் வந்து சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா இந்த மாதிரி பூங்காவுக்கு வந்து இதே பூங்காவுக்கு வந்திருக்கேன். வந்து அமைதியாக உட்காந்துருந்துட்டு போவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வருங்க. முதியவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள் அவங்களாம் வந்து விளையாட்டு போவாங்க, சந்தோஷமாக பேசிட்டு போவாங்க. ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். இங்கே ஒரு இயற்கையான காற்று கிடைக்கும், சுத்தமான காற்று கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 2-3 வருஷமாக இது ஒரு தகுந்த பராமரிப்பு இல்லாமல் வீணாக போயிடுச்சு. ஒரு தேச விரோதிகளின் ஒரு இருப்பிடமாக மாறிடுச்சு இந்த இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பெரிய பெரிய ஆலமரம்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஆலமரம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சது. இது ரொம்ப பழமை வாய்ந்த பூங்கா. அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய மாநகராட்சியாக இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டனான இந்த சென்னையினுடைய நிலைமை என்ன, இங்கே பூங்காக்கள் எப்படி பராமரிக்கப்பட்டு இருக்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பரபரப்பாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்காக மாநகராட்சியின் சார்பில் வீட்டு அருகிலேயே பூங்காக்கள் அமைக்கப்பட்டாலும் அவற்றின் நிலையோ மனித ஆரோக்கியத்தை விட மிகவும் பரிதாபமாகவே உள்ளது. கே நகர், வளசரவாக்கம், எழும்பூர், சென்ட்ரல் என சென்னையின் பல முக்கியமான இடங்களில் பூங்காக்களின் நிலை மிகவும் பரிதாபமாகவே இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதிகளில் நிலை மிகவும் மோசமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இது பார்க் வந்து மெயின்டைன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எல்லாம் உடஞ்சிருக்கு. இப்போ திடீர்னு அங்கே யாரும் வந்து பசங்க காலையில் எதாவது குத்திக்கோ விளையாடவும் முடியல பசங்களால். பார்க்கில் நடக்கிறதுக்கு வாக்கிங் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கல்லெல்லாம் எதுவுமே சரியாகவே இல்லை, ஃபுல்லாக உடஞ்சி இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதேபோன்று நிறைமாத கர்ப்பிணிகள் நடைபயிற்சிக்காக வரும்போது சிறுநீர் கழிப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் பூங்காக்களில் இல்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கிறார் வடபழனியைச் சேர்ந்த ஜெயந்தி. அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இங்கே வரும்போது வாக்கிங் அவங்க நடக்கும்போது நார்மலாகவே தெரியும் அவங்களுக்கு வந்து யூரினரி வந்து அடிக்கடி வரும். அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, பட் நான் அது லாக் ஆகி வச்சுருக்காங்க. அண்ட் அதனால் ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு அவசரம் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நிறையா பசங்க இங்கே நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஒரு ஜிம்மோ இல்லை யோகா கிளாஸ்க்கான ஒரு ரூமோ இல்லை. ஸோ பேக் சைடு வந்து நிறைய குப்பை இருக்குது, அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு யோகா கிளாஸு இல்லைன்னா ஒரு ஜிம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே ஏரியாவில் உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மாநகராட்சி ஒவ்வொரு வார்டுக்கும் இதுபோன்ற பூங்காக்கள் அமைக்க நிலம் ஒதுக்கினாலும் பெயருக்கு பூங்காக்கள் திறக்கப்பட்டதோடு விடப்படுகிறது. அந்த பூங்காக்களை பராமரிக்க ஆட்கள் யாரும் பணியமர்த்தப்படுவதும் கிடையாது. சில தன்னார்வலர்களே முன்வந்து சுத்தம் செய்வதால் தான் சில பூங்காக்கள் பராமரிப்புடன் இருப்பதாகவும், அரசு பூங்காக்களில் உள்ள மரங்களை கூட பராமரிப்பு செய்வது கிடையாது என்று ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி ராஜன் கூறுகிறார். கார்பரேஷனில் பூங்காவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சோனுக்கு வந்து ஒரு அதிகாரி இருப்பாப்புல, அதற்காக தனியாக லேபர்ஸ் இருப்பாங்க. அதை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறதில்ல. இதுக்கு ஒரு சரியான இது வந்து அந்த இதில் வந்து அந்தந்த ஸ்கீமில் இருக்கிற வெல்ஃபேர் அசோசியேஷன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். முன்னாடி வந்து எக்ஸ்னோராலாம் மெயின்டைன் பண்ணாங்க. அது மாதிரி வந்து இப்போ அடையார் ட்ரஸ்ட்டுக்கிட்டே வந்து சென்னை முழுவதையும் கொடுத்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்தா இதை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்கும். இது வந்து என்ட்ரன்ஸும் பண்ணலாம். ஆரோக்கியத்தின் மீதான கவனம் மக்கள் மத்தியில் சமீப காலமாக அதிகரித்து வந்தாலும் மக்களின் ஆரோக்கியத்தின் மீது அரசின் கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து போக்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு பூங்காக்கள். அந்த பூங்காக்களை சரியாக பராமரிக்கணும். அதுவும் பெருகிட்டு இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிக அளவில் பூங்காக்கள் கொண்டு வரணும். இருக்கிற பூங்காக்களையும் சரியாக பராமரிக்கணும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு மக்களினுடைய கோரிக்கையோடு இந்த தீர்வுபாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வணக்கம்.